Modi is the man and the only man in India who can touch upon every segment of the society. அதாவது நல்லவன் கெட்டவன்லாம் இங்கே வந்து கணக்கு கிடையாது. நல்லவனுக்கு அவனுக்கு எது தேவையோ அது, கெட்டவனுக்கு அது எது தேவையோ அது. நாங்கள் பாபரி மசூத் ஆக்ஷன் கமிட்டி BMAC எதுக்கு? அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயத்தை புரிய வைக்க முடியாது இல்லையா? சட்ட ரீதியிலேயே புரிய வைக்க முடியுது இல்லையா? அதான் மோடி. அப்போ இந்த ராம் ஜென்மபூமியும் அப்படி விடலாமே. ராம் மந்திரில் வந்து அதை உடச்சி முடிச்ச உடனே டிசம்பர் 6, 1992 5 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. 12 மணிக்கு ஆரம்பித்தோம், 5 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இருந்தீங்களா சார்? ஆமாம். ஓகே. உடம்பெல்லாம் ஒரே மண். நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, ஏதாவது சந்தர்ப்பத்தில் தரப்பாருங்க. நடந்து போக போக அதுக்குள்ளேயே விழா கோலம் புண்டுடுச்சு ஊர்லாம். எல்லா இடத்துலையும் தீபாவளி மாதிரி அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு எங்களை நடக்க விட மாட்டேன்றாங்க மக்கள். எனக்கு அப்போது என்ன வயசு? 26 வயசு. ஓகே. காலில் விழுறாங்க வந்து 60 வயசு, 80 வயசு, 70 வயசு எல்லாம் வந்து டப்புன்னு காலில் விழுறாங்க. நடக்கிறோன்னு கொண்டு வந்து திணிக்கிறாங்க, வாயில் ஸ்வீட்ஸாக கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ருக்கோ எல்லாமே அயோத்தியாக்குள்ள. ஓகே. சரி, ஒரு 500 ஆண்டு அந்த வெஞ்சினத்தின் வெளிப்பாடு அங்கே பார்க்கணும். நீங்களாம் வந்தாண்டா எங்களை வந்து எங்களுடைய மான மரியாதையை நீ காப்பாற்றிருக்கீங்க. அந்த கரசேவைக்கு போனேன்னு சொல்லிங்களா சார்? அந்த கரசேவைக்கு நீங்கள் போகும்போது யாராவது உங்களை கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை நீங்களே போனீங்களா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சா சார் உங்களுக்கு? அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலாம் போவோமா? நாங்களாம் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலேருந்து சுமார் 1000 பேர் போயிருந்தோம். ப்ரீ பிளான் தானே சார்? ப்ரீ பிளான் தான் சொல்லணும், ஏன்னா பிளான் பண்ணி தானே போகிறோம். இந்த நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த 10 years ஆஃப் மோடி கவர்மெண்ட் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒய் டு ஓட் ஃபார் மோடி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. இது மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எதை சொல்லுவீங்க சார்? உங்கள் பேர் என்ன? கிரண் சார். உங்களுக்கு வாழ்க்கையுடைய முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம் அப்படின்னு ஏதாவது ஒரு 5 அம்சங்களை சொல்லுங்களேன். ஒரு நிர்வாகம்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 5 அம்சங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊழல் இல்லாத நிர்வாகம் இருக்கணும், டிரான்ஸ்பரண்டான நிர்வாகம் இருக்கணும், அனைத்து மக்களுக்குமான நிர்வாகமாக இருக்கணும், மூளை முடுக்கெல்லாம் சென்று சேரக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கணும். 4 விஷயம் சொல்லியிருக்கீங்க, 5 கேட்டேன், 4 சொல்லியிருக்கீங்க. இப்போ காங்கிரஸை வந்து நீங்கள் சொன்ன இந்த 4 பேராமீட்டரில் 10 ஸ்கேலில் ரேங்க் பண்ணுங்கள். ஊழலற்ற சொல்ல முடியாது சார். சாமி, நான் கேட்டது ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10ல் ரேங்க் போடுங்க. லாஸ்ட் ரேங்க் தான் சார். 10ன்னு வச்சுக்கலாமா சார்? 0ன்னு வச்சுக்கலாம் சார். 0. மோடிக்கு என்ன போடுவீங்க சார்? நான் பர்சனலாக சொன்னீங்கன்னா 10 போடுவேன் சார். சரி, அடுத்த என்ன பாயிண்ட் சொன்னீங்க? மூளை முடுக்கெல்லாம் சென்றடையும். லாஸ்ட் மைல் டெலிவரி. காங்கிரஸ்க்கும் மோடிக்கு ரேங்க் போடுங்க. ராஜீவ்காந்தியே நான் 100 ரூபா கொடுத்தா 15 ரூபா தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம 0 1 2 போடலாம். 1 2 போடலாம். மோடிக்கு 100 ரூபா கொடுத்தா டேரக்டாக 100 ரூபாயும் போயிடுது. டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் போயிடுது. வேற என்ன சொன்னீங்க? டிரான்ஸ்பரன்சி ரேங்க் போடுங்க 2 பேருக்கும். காங்கிரஸுக்கு ஒரு 2 3 தரலாம் சார். பிஜேபிக்கு, மோடிக்கு 9 8 எப்படி கொடுக்கலாம்? ஹையஸ்ட் ரேங்க். சரி, வேற என்ன சொன்னீங்க? அனைத்து மக்களுக்குமான நிர்வாகம். மோடி சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போது ஒரு 9 10. அதாவது இது உங்களுக்கு, கிரணுக்கு, ஒரு சாதாரண ஏழைக்கு, இப்படியே ஒவ்வொரு தனி நபரையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஒரு தனி நபர், நான் வந்து ஒரு பரம ஏழை, நான் திங்கிறதுக்கு சோறே இல்லாமல் இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் பேராமீட்டர் இருக்கும்? சோறு இல்லை, வீடு இல்லை, எனக்கு என்னெல்லாம் பேராமீட்டர் சார்? சோறு இல்லை, வீடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சமைக்க எரிவாயு இல்லை, கழிப்பறை இல்லை. இதெல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காரா? எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கேன் சார். மோடி இஸ் த மேன் அண்ட் த ஒன்லி மேன் இன் இந்தியா who can touch upon every segment of the society. அதாவது நல்லவன் கெட்டவன்லாம் இங்கே வந்து கணக்கு கிடையாது. நல்லவனுக்கு அவனுக்கு எது தேவையோ அது, கெட்டவனுக்கு அது எது தேவையோ அது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராம ஜென்மபூமி. எவனோ ஒருத்தன் பாபர் அவனுடைய தளபதி மீர்பாக்கி வந்தான், இடித்தான். 500-550 வருஷம் ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு அது பாபர் மசூதி, அதை நாங்கள் விட மாட்டோம். இது வந்து திமிர்த்தனமான பேச்சு. விட்டு கொடுத்துட்டு போயேன். உன்னுடைய முப்பாட்டனோ நாப்பாட்டனோ தப்பு பண்ணிட்டான், அது வந்து உனக்கு தெரியுது, ஒத்துக்கிட்டு போயிட்டே இரு. இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய லேண்டை வந்து ஆக்குபை பண்ணிட்டேன். இன்றைக்கி அவன் ஸ்ட்ராங் ஆகியிருக்கான், அவன் வந்து உங்ககிட்ட கேட்குறான், கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறான். நீ கொடுத்துட்டினா மரியாதையாக போயிடும், இல்லாட்டா உதச்சி பிடுங்குவான். சிம்பிள் லாஜிக். அதானே கேட்டோம். கேட்டால் நீ கொடுக்க மாட்டேன். நாங்கள் பாபரி மசூத் ஆக்ஷன் கமிட்டி BMAC எதுக்கு? அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயத்தை புரிய வைக்க முடியாது இல்லையா? சட்ட ரீதியிலேயே புரிய வைக்க முடியுது இல்லையா? அதான் மோடி.
கடந்த விஜயதசமி உரையில் மோகன் பாகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சத்சங்க சாலக் அவர் சொல்லியிருக்காரு, இப்படி ஒவ்வொரு மஸ்ஜிதாக தேடிட்டு போயிட்டே இருந்தால் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஒரு காலத்தில் எல்லாமே மஸ்ஜித்லாம் கோவில்களாக இருந்தது தான், ஆனாலும் இப்படி போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. அப்போது இந்த ராம் ஜென்மபூமியும் அப்படி விடலாமே. ராம் மந்திரில் வந்து அதை உடச்சி முடித்த உடனே டிசம்பர் 6, 1992 5 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. 12 மணிக்கு ஆரம்பித்தோம், 5 மணிக்கு முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இருந்தீங்களா சார்? ஆமாம். ஓகே. உடம்பெல்லாம் ஒரே மண். நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, ஏதாவது சந்தர்ப்பத்தில் தர பாருங்க. அப்படியே வந்து ஏதோ ஒரு இடிபாட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரியே இருக்கும். அதாவது கட்டடம் இடிஞ்சு விழுந்தால் ஒருத்த மேலே அந்த மாதிரி ஒரு நாங்கள் நடந்து போகிறோம். ஒரு 3 விதமான ஸ்லோகங்கள் அங்கே போடப்பட்டது நான் கவனித்தேன். நமக்கு ஹிந்தியெல்லாம் அப்போ ரொம்ப ஸ்லோகன்ஸ். ஓகே. அயோத்தியா தோ ஜெய் ஸ்ரீராம் ஹோகயா காம். ஓகே. ஜெய் ஸ்ரீராம் வேலை முடிந்தது, இது ஒன்று. இன்னொன்று வந்து சரியாக எனக்கு எக்ஸாக்ட் வார்த்தை இப்போ ஞாபகம் இல்லை, பட் இதுதான் அதனுடைய சாரம்சம். ஏ தோ பகலே ஜாக்கி ஹை காஷி மதுரா பாக்கி. அயோத்தியா தோ அப் ஜாங்கி ஹை காஷி மதுரா பாக்கி ஹை. சம்திங் மாதிரி. அயோத்தியா கரெக்ட். ஓகே. அதாவது இதை முடிச்சிட்டோம், இதை ட்ரையல். அடுத்து காஷி மதுரா வந்து காஷி மதுரா பாக்கி பாக்கி ஹை. நாங்கள் என்ன சொன்னோம், 3 தான் சொல்லியிருக்கோம். அயோத்தியா, காஷி, மதுரா. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கேயோ ஒரு மூலையில் அக்காடாவில் தங்கியிருக்கோம். ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி. எங்களுக்கு அதான் நல்ல குளிர், டிசம்பர் குளிர். நடந்து போக போக அதுக்குள்ளேயே விழா கோலம் புண்டுடுச்சு ஊர்லாம். ஓகே. எல்லா இடத்துலையும் தீபாவளி மாதிரி அந்த அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு எங்களை நடக்க விட மாட்டேன்றாங்க மக்கள். எனக்கு அப்போது என்ன வயசு, 26 வயசு. ஓகே. காலில் விழுறாங்க வந்து 60 வயசு, 80 வயசு, 70 வயசு எல்லாம் வந்து டப்புன்னு காலில் விழுறாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க காலில். இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்களாம் இல்லை, நடக்கிறோம் கொண்டு வந்து திணிக்கிறாங்க, வாயில் ஸ்வீட்ஸாக கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ருக்கோ எல்லாமே அயோத்தியாக்குள்ள. ஓகே. சரி, ஒரு 500 ஆண்டு அந்த வெஞ்சினத்தின் வெளிப்பாடு அங்கே பார்க்க முடியுது. நீங்களாம் வந்தாண்டா எங்களை வந்து எங்களுடைய மானமரியாதையை நீ காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் எனக்கு இன்னும் கூட அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒன்று வந்து அந்த ஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பிடுங்கி போடுறது தான் முதல் வேலை. ஒரு 2 நிமிஷத்தில் அந்த முதல் ஃபென்ஸ் விழுந்துருச்சு. நானும் அங்கே அமைச்சிக்கரையில் ஆனந்தன் 2 பேர் தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஒரு பக்கத்தில் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக என்ட்ரு ஆகிற குரூப்பில் நான் இருந்தேன். ஓகே. ஒரு 2 நிமிஷத்தில் விழுந்துருச்சு. போலீஸ்லாம் பின்வாங்கி போகிறாங்க, கண் கூட பார்க்க முடியாது. அப்போ பிஎஸ்சின்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க தான் அந்த ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளரின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் மாதிரி இந்த ரயட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்ணுறதுக்காக. ஸோ பின்வாங்கி போகிறாங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஃபியர்ஸாக எல்லோரும் போகிறோம் உள்ள. ஓ அந்த 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 ஒரு 3-4 லட்சம் பேருடைய அந்த கோபம் இருக்கு இல்லையா. எத்தனை பேரை கொண்டாங்க? 300 பேரை கொன்று சரை நதியில் போட்டாங்க முலாயம் சிங் ஆட்சியில். 90ல் சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே. 1990. ஸோ அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எத்தனை வருடம் போராட முடியும்? இன்றைக்கி அந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை யாரெல்லாம் பாபரை தன்னுடைய முன்னோராக நினைத்திருக்கிறானோ அவனெல்லாம் உணர வேண்டும். இந்த ரெண்டு கோயிலை விட்டுவிடும். இப்போ பாருங்களேன், முதல் நாள் நேற்று ஞானவாப்பியில் வந்து பூஜை அனுமதிக்கப்பட்ட பிறகு கோர்ட்டுக்கு போகிறான். விட்டு போயிட்டே இரு மரியாதையா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்னொரு கலவரத்தை சந்திக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ ஏதாவது பண்ணுவேன், இன்டர்ன் ஏதாவது பண்ணுவான், உள்ளூரில் கலவரம் வரும். எதுக்கு இதெல்லாம்? இல்லை, நீங்கள் கரசேவை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கரசேவை முடிந்தோடனே அத்வானி அதுக்கு வருத்தம் தெரிவித்து மிகப்பெரிய கட்டுரை எழுதுறாரு. இங்கே தமிழகத்தில் பல பாஜக ஆதரவாளர்கள் ஃப்ரண்ட் பேஜில் கருப்பாக அந்த துக்ளக்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேக்கேஜ்னு அப்படி போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து நிர்பந்தம்னு ஒன்று இருக்கும். அரசியல் நிர்பந்தம்ங்கிறீங்களா? இதெல்லாம் அரசியல் சமூக நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் நிர்பந்தமற்றவர்கள். நாங்கள் இங்கே தோன்றதை பேசுவோம், இங்கேருந்து பேச மாட்டோம். இல்லை, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, இதற்கான கிரெடிட்டை, ராம் மந்திருக்கான கிரெடிட்டை பிஜேபி எடுத்துக்க முடியாது. பாருங்கள், அத்வானி அப்படி சொல்லியிருக்காரு, கரசேவையை எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. சார், பிஜேபி ஏன் கிரெடிட் எடுத்துக்கணும்? ஓப்பனாக ஏன் கிரெடிட் எடுத்துக்கணும்? கேள்வி கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். ஓப்பனாக எடுத்துக்கணும். ஓப்பனாக ஏன் கிரெடிட் எடுத்துக்கணும்? ராமன் இப்போ மறைமுகமாக தான் கிரெடிட் எடுத்துப்போம். இந்து சமுதாயத்துக்கு தெரியும் பாஜகவால் தான் இவை அனைத்தும் நடந்தன. சிம்பிள். ஏன் வந்து நான் தண்டோரா அடித்து சொல்லணும்? அவசியம் இல்லை. இல்லை, காங்கிரஸ்காரங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எங்களால் தான் சாத்தியம். பாருங்கள், 1986ல் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் வழிபாடு அனுமதிச்சார், எங்களால் தான் சாத்தியம். நீங்கள் தேவை. பியூட்டிஃபுல். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப அருமையான பாயிண்ட்டு. ஏன் அனுமதிச்சார்? 86ல் கோர்ட் ஆர்டர், ஃபைசாபாத் கோர்ட் ஆர்டர் அனுமதிச்சார். சூழ்நிலை நான் சொல்கிறேன். 85ல் ஷாபானு வழக்கில் தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணுறாரு இவர் மத்திய பிரதேஷில். 84ல் ப்ரூட்டல் மெஜாரிட்டி 404 பேர் வின் பண்ணுறாங்க. அந்த அம்மா இறந்து போச்சு, அதனால் சிம்பத்தி வேவு
அனுதாபாலையில் 404 பேர் வின் பண்ணுறானுங்க திருட்டு பசங்க. அதை உச்ச நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணுது. 179 ரூபா 20 பைசா ஷாபானுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். முகமது அகமது கான் என்ற அந்த அட்வொகேட் புருஷன், அந்த அம்மாவுக்கு 34 கல்யாணம் ஆகுது. 1934 கல்யாணம் ஆகி அந்த அம்மாவுடைய 62 வயசில் அதுக்கப்புறம் 12 வருஷத்தில் 46 வந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் அந்த முகமது அகமது கான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய 62 வயசில் விரட்டி விட்டுறான். அந்த அம்மா கோர்ட்டுக்கு போகுது. அந்த அம்மாவுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. 179 ரூபா 20 பைசா ஒரு கோடீஸ்வரன் தரணும் மாதம் மாதம். கோடீஸ்வரன். எங்களுடைய முஸ்லீம் சட்டத்தில் அதற்கு அனுமதி இல்லை ஷரியத்தில் அப்படின்னு சட்ட வாரியம் போரிட அவங்களுடைய அந்த சமூக அமைப்புகள் வந்து போராடணும். சரி, இதை திமிர்த்தனம்னு இதை தான் நான் சொல்கிறேன். கொடுத்தது யார்? கோர்ட்டு. பிரச்சனை யாருக்கு மத்தியில்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மத்தியில். நீ யார் நடுவில் வர்றதுக்கு? முஸ்லீம் அமைப்பு என்ற பேரில், இல்லை முஸ்லீம் சமூகம் என்ற பெயரில், அல்லது மசூதி என்ற பெயரில், அல்லது முல்லா மௌலி என்ற பெயரில் அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் வந்து எதை வேணாலும் சொல்லுவோம், அதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது பெரிய அயோக்கியத்தனம். இட்ஸ் அ கிரிமினாலிட்டி ஆன் தி சொசைட்டி ஆர் கிரைம் ஆன் தி சொசைட்டி. அதை ஏற்றுக்கிறான் பாருங்கள். அவன் மனிதநேயமே இல்லாத அரக்கன், காட்டு மிராண்டி. அதுதான் காங்கிரஸ். ஏன் வந்து மக்கள் மத்தியில் காங்கிரஸுக்கு மரியாதை இல்லாமல் போகிறது என்றால், இது போன்ற கீழ்த்தரமான அற்பத்தனமான மனிதநேயமற்ற அரக்கத்தனமான செயல்களை செய்ததால் தான். பொம்பளைக்கு ஒரு 180 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 180 ஜீவனாம்சம் வந்தால் வந்துட்டு போகுது. எவனாவது ரொம்ப இது பண்ணானா 2 போட்டு அவனை தூக்கிட்டு போய் 4 பேர் உள்ளே வச்சா முடிஞ்சு போச்சு. இந்த இஷ்யூவே சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும். எவனாவது ஒரே ஒரு பொம்பளைக்காக இல்லை ஒரே ஒரு ஆம்பளைக்காக ஒரு பாராளுமன்றத்தில் வைத்து சட்டம் இயற்றுவானா? உலக வரலாற்று எங்கேயாவது அந்த மாதிரி ஒரு உதாரணம் இருக்கிறதா? காட்டு மிராண்டி சமூகங்களில் கூட இல்லாத ஒரு உதாரணத்தை ஒரு பண்பட்ட சமுதாயத்தில் உருவாக்கினார்கள் ராஜீவ்காந்தி கும்பலம். காட்டு மிராண்டிகள், திருட்டு பசங்க. நீங்கள் சொல்கிறாங்களே இந்த சிதம்பரம் எல்லாம் இருக்கானுங்களே, எல்லாம் இருந்தானுங்க. அறிவு வேண்டாம், சாதாரண அறிவு. இப்போது என்ன இந்த மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னு கேள்வி சமுதாயத்தில் பொதுப்படையாக வருது. இந்துக்கள் மத்தியில் இயல்பாகவே வரும். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு மாதிரி வச்சுருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி ஒரே ஒரு பொம்பளைக்கான ஒரு மேட்டரில் வந்து சட்டம் ஏற்றுறாங்களே அப்படின்ற கேள்வி இந்துக்களுக்கு எழுந்தவுடன் இந்துக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவசரமாக திறந்து விட்டார்கள். அப்படியே மூடிட்டாங்க. இதுதான் வரலாறு. திரும்ப மூடிட்டாங்க. என்ன? ஸோ அதை திறந்து விட்ட உடனே இந்த இஷ்யூ வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இந்த விதத்தில் ராஜீவ்காந்திக்கு நான் நன்றி சொல்லணும். ராஜீவ்காந்தியுடைய பைத்தியகாரத்தனத்தினுடைய விளைவு இது, அல்லது அயோக்கியத்தனத்தின் விளைவு, அல்லது அரக்கத்தனத்தின் விளைவு. ராம ஜன்ம பூமி விஷயம் பெரிதானது. இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதா, ஒரு அயோக்கியத்தனத்துக்கு கிரெடிட் எடுத்துக்கிறமான்னு வந்து காங்கிரஸ்காரர்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பைத்தியகாரத்தனம், ஒரு முட்டாள்தனம், மடத்தனம், இப்படி என்ன வேணாலும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். இதில் இம்மியளவுக்கு கூட ஒரு 0.0000 மைக்ரோஸ்கோபிக் 1 கூட தகுதியற்ற ஒரு விஷயத்தில் வந்து காங்கிரஸ் எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும்? அபத்தமாக இல்லையா அது? காங்கிரஸ்காரர்கள் என்னென்னா, அவனுக்கு வரலாறு தெரியாது. முதல் பிரச்சனை என்னென்னா, காங்கிரஸ்காரத்துக்கு வரலாறே தெரியாது. அவனுக்கு ஆட்சி அதிகாரம் 4 பேர் ஏமாற்றி வாக்கு வங்கி அரசியலை செய்ய முடியும். அது மூலமாக அது கிடைக்கிற லாபத்தை வைத்துக்கொண்டு கொழிக்க முடியும். இந்த கார்த்திக் சிதம்பரம் மாதிரி லண்டனில் ஹோட்டலு, ஸ்ரீலங்காவில் ஹோட்டல் நடத்த முடியும். இவங்களுக்கு எப்படி சமூக அறிவு என்பது ஏற்படும்? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான அறிவு மட்டும்தான் இவர் வளர்த்து வச்சுருக்காரு. அந்த நாலேஜ் ஓரியன்டேஷன் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சப்ஜெக்டில் மட்டும்தான் அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை வந்தால் பிஎம்எல்ஏல நான் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் எனக்கு வந்த கமிஷனை வந்து யார் பேரில் வாங்கினா வந்து நான் மாட்ட மாட்டேன். இவ்வளோ தான் இவங்களுடைய அறிவுன்றது வந்து லிமிட்டட் டு ஃப்ராடுலன்ஸ். நீங்கள் அந்த கரசேவைக்கு போனேன்னு சொல்லிங்களா சார்? அந்த கரசேவைக்கு நீங்கள் போகும்போது யாராவது உங்களை கூட்டிகிட்டு போனாங்களா, இல்லை நீங்களே போனீங்களா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சா சார் உங்களுக்கு? அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல்லாம் போவோமா? நாங்கள் ஒரு பெரிய தமிழ்நாட்டிலேருந்து சுமார் 1000 பேர் போயிருந்தோம். ப்ரீ பிளான் தானே சார்? ப்ரீ பிளான் தான் சொல்லணும். ஏன்னா பிளான் பண்ணி தானே போகிறோம். ஓகே. அதாவது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான அனுபவம். பல பேருடைய அனுபவத்துலேருந்து என்னுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். ஹைதராபாத்தில் 7ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. டிசம்பர் 7ஆம் தேதி ஹைதராபாத்தில் எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. பச்சையப்பன் கல்லூரிலேருந்து என்னை எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. எக்ஸ்பெல்டு ஸ்டூடெண்ட் இப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் நான் 1 சிட்டிங்னு ஒரு கோர்ஸ் அங்கே இருக்குது. ஒன் சிட்டிங் அந்த 15 பேப்பரை ஒன்றா எழுதணும். வயசு இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வயசு இருக்கணும். +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் 1 சிட்டிங் எழுதலாம். 3 வருஷம் கழிச்சு 1 சிட்டிங் எழுதலாம். எழுதி பாஸ் பண்ணால் டிகிரி கிடச்சிடும். ஸோ அது நான் பச்சை பாஸ்லேருந்து என்னை துரத்திட்டாங்கன்றதுனால நான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் 1 சிட்டிங். அந்த 1 சிட்டிங் ஒரு எக்ஸாம் வந்து 3ஆம் தேதி 7ஆம் தேதி ஆரம்பிக்குது. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீ 28ஆம் தேதியே இதுக்கு போயிடணும் அப்படின்னு. நவம்பர் 28 இங்கே சில ஏற்பாடுகள்லாம் அயோத்தியாவுக்கு இருக்கு. இயக்கம் கொடுக்குற உத்தரவுகள்லாம் நாங்கள் மீற மாட்டோம். ஸோ போயாச்சு. எக்ஸாம் பார்த்துக்கலாம், அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. போனால் எல்லாம் முடிஞ்சுது.
10ஆம் தேதி வரை நான் அங்கே தான் இருக்கேன். டிசம்பர் 10 வரைக்கும். ஆமாம். அப்புறம் வந்து சென்னைக்கு வரேன். 12ஆம் தேதி சென்னைக்கு வரேன். அதுக்குள்ளே வந்து ஹைதராபாத்தில் மட்டும் கலவரம் நடக்குது. ஓகே. அந்த கலவரத்தில் வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிடுது. 19ஆம் தேதிக்கும் நம்ம போஸ்ட்போன் ஆகிடுது. 17 19 நினைக்கிறேன். 19க்கு போஸ்ட்போன் ஆகிடுது. இங்கே வந்துட்டு 16ஆம் தேதி நான் இங்கே வந்து 17ஆம் தேதி ஹைதராபாத்துக்கு போய் அதுக்கப்புறம் அப்போ தான் புக்ஸே வாங்குகிறேன். புக்ஸ் எல்லாம் அங்கே வாங்கி மொத்தமாக எல்லா புக்ஸும் வாங்கி 14 புக்கு கிடச்சிது. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஒன்று தவிர மற்றெல்லாம் கிடச்சிருச்சு. அப்படியே படித்து அப்படியே எழுதுறது. இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு எழுதுறது, இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு எழுதுறது, இப்படியே எழுதி ஒரு மாதிரி 67% நம்ம வாங்கி பாஸ் பண்ணி. ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட எஸ்டிஇபின்னு சொல்லுவாங்க அங்கே, ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு. என்னுடைய பிஏ சப்ஜெக்ட் பச்சைவாஸில் ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் என்னுடைய ஹேண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட் இது. எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படியே படித்து எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்னை சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணுறேன் 93ல். இந்த பாப்ரி ஸ்ட்ரக்சர் மட்டும் இடிக்கப்படாமல் இருந்தால் அது சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். அதை இடிச்சு தான் மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனாக பிஜேபி உருவாக்கிருச்சு, ஆர்எஸ்எஸ் உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ அதனால் என்ன, இப்போ 2019ல் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்டு 1980ஸ்லேயே 1990ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா, வரலாறு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் இந்த ஜட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதனால் என்ன, அதாவது காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஈவெண்ட், அதனால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம், இல்லை நாங்கள் வந்திருப்போம், இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக தான். ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், நீ ஏன் ஷாபான் வழக்கில் வந்து ஒரு சட்டத்தை நீ ஏற்றின, அது எவ்வளோ பெரிய அயோக்கியதனமான சட்டன்றதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். முஸ்லீம் விமன் டிவோர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இருந்தால் எடுத்து படிச்சு பாருங்கள் ப்ரொவிஷன். இப்போ ஜீவனாம்சம் தரலாம்னு சொல்லுது. அது எவ்வளோ நாள் தரலாம்? சும்மா நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரராக உங்களுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு நம்பர் ஆஃப் டேஸை ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். எவ்வளோ நாளுக்கு தரலாம்? ஜீவனாம்சம் தரலாம், இவ்வளவு காலகட்டத்துக்கு தரப்பட வேண்டும், அதுக்கு மேலே தர தேவையில்லை. ஒரு 5 வருஷம். ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க. 10 வருஷம். ஓ, அதிகமாக சொல்லிட்டேடா சார். ஓகே, எவ்வளோ சார் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் இல்லை சார், கம்மி பண்ணி சொல்லுங்கள். கம்மி பண்ண 3 மாதம். 3 மாதம் தான். 3 மாதம் தான் ஜீவனாம்சம் தானே. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதெல்லாம். அதை மட்டும் நான் இஸ்லாமிய ஷரியத் சட்டம் அனுமதிக்குமா? அறிவு வேண்டாமா? அறிவு வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் எய்ம், ஷார்ட் டேர்ம் கோலுக்காக வேலை செஞ்சால் மக்கள் எப்படி ஒன்று மதிப்பான்? நீ வாழ்க்கையில் எதை வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோட பண்ணியிருக்கேன்? நீங்கள் ஆர்எஸ்எஸை பற்றி கேட்டீங்க. 1925 துவங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு எங்களுடைய 100வது ஆண்டை கொண்டாட போகிறோம். இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு அதனுடைய இம்பேக்ட் சமுதாயம் முழுக்க விரவி நீ ஆட்சி, அதிகாரம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் அந்த சிந்தனா முறை எதிரொலிக்கிறதா இல்லையா? ஆமாம். நீங்கள் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போய் தமிழகத்தை பாருங்கள், இன்றைக்கி இந்துத்துவ வளர்ந்துருக்கா இல்லையா? இதை தான் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறீங்களா? நேச்சுரலி யூ மஸ்ட் ஹேவ் அ லாங் டேர்ம் விஷன். காங்கிரஸ்க்கு எந்த விஷயத்தில் லாங் டேர்ம் இருக்குது? அவன் கொடுக்குற ஜீவனாம்சமே 3 மாதம் தான். அறிவு வேண்டாம். அறிவற்ற ஒரு ஜந்துக்களின் சமுதாயம் என்று அரசியலில் ஒன்று இருக்கும் என்றால் ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திராவிடம். அறிவுடைய ஜந்துக்கள்னா கம்யூனிஸ்ட்டு. என்ன சார் உங்கள் வாயால் இப்படி சொல்கிறீங்க? அறிவுடைய ஜந்துக்கள்னா அதாவது என்னென்னா, என்னுடைய ஒரு எஸ்வி சேஷகிரி ராவ்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார், எண்ட் ஆஃப் அ சயின்டிஃபிக் யூட்டோப்பியா அப்படின்வார். சயின்டிஃபிக் யூட்டோப்பியா. ஓகே. கம்யூனிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது, கம்யூனிஸ்டத்தை பற்றி சொல்லும்போது எண்ட் ஆஃப் லைக் சயின்டிஃபிக் யூட்டோப்பியா. இட் இஸ் யூட்டோப்பியா. இட் லுக்ஸ் லைக் சயின்டிஃபிக். அறிவார்ந்த ஒரு மாயத்தோற்றம், அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக அறியப்படும் ஒரு மாயத்தோற்றம் கம்யூனிசம். அதுதான். அதுக்காக தான் சொன்னால், அதாவது அந்த சித்தாந்தம் வந்து அறிவுபூர்வமாக தெரியும்னா, கம்யூனிஸ்டுகளை நான் சொல்லலை, இந்த சித்தாந்தம் வந்து அறிவுபூர்வமாக தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஆமாம், யார் இல்லைன்னா சனாதன தர்மம் தான் அதுக்கு ஒரே வழி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது தான் ஒரே வழி. காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி, நீல் மலையும் கடலும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க கலியாட்டம்னு பாரதி சொல்கிறான் இல்லையா? அதான் சனாதன தர்மம். இது இவங்களுக்கு தெரியாது. படிச்சிருந்தா தானே. பிரிட்டிஷ் எஜுகேஷன் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அறிவே நம்மளுடைய கன்வென்ஷனல் விஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கன்வென்ஷனல் விஸ்டமே இல்லாமல், எனக்கு தமிழ் வார்த்தை சரியாக கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு, கன்வென்ஷனல் விஸ்டமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. உங்களுடைய அந்த பழம்பெருமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. அந்த அறிவு இல்லாமல் பார்த்துக்கிட்டதில் வந்து பெரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க காங்கிரஸும் இந்த தமிழகத்தில் திராவிட அமைப்புகளும். அது மூலமாக இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டாங்க. அந்த லாங் டேர்ம் விஷன் சொன்னீங்க இல்லையா, இப்போ 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத்லாம் இப்போ பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வையில் இல்லை உங்களுடைய பார்வையில் இந்த லாங் டேர்மில் விக்சித் பாரத்னா எப்படி இருக்கணும், வளர்ச்சியடைந்த பாரதம்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ராமராஜ்யம். சரி, சோழர்களுடைய காலத்தை பொற்காலம்னு சொல்கிறோமா இல்லையா? சோழர்களுடைய காலம் எப்படி இருந்துச்சு?
நீங்கள் ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தன. இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அதை ஏதோ வில்லிஃபை பண்ணுறாங்க. சோழர்கள் காலகட்டத்தை வில்லிஃபை பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா பிராமணர்கள் வந்து கொடுத்துட்டாங்க, நிறைய குழப்பாங்க, ஜாதிகள்லாம் இவங்க உருவாக்குனாங்க. எங்களுடைய முப்பாட்டு நிலத்தெல்லாம் ராஜராஜ சோழன் பிடிங்கிட்டாரு. ஒன்றும் தெரியாது இவங்களே. அதான் இவங்க ஒரு சொல்கிற ஒரு பயலுக்கும் வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து எவன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மிஷினரிகள் சென்னையில் எவ்வளோ ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ சார்? 380 ரிசர்ச் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்கனைஸ்டு. வெளிநாட்டிலேருந்து பணம் கொட்ட எவ்வளோ வந்துச்சு பணம் ஞாபகம் இருக்கா? வருஷத்துக்கு 13,000 கோடிகள் தான், ரொம்பலாம் இல்லை. பாண்டிச்சேரியுடைய பட்ஜெட்டை விட அதிகம், 1.5 மடங்கு. இதற்காக தான் நரேந்திர மோடி அவர்கள் சட்டம்லாம் திட்டினார். முதல்ல டெல்லிக்கு வரணும், அப்புறமா தான். அப்பயும் இந்த நிதிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த நிதி வந்து இது எல்லாம் ஏகப்பட்ட தகப்பன்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இதெல்லாம் இந்த பண பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா? இப்போ சிதம்பரம் கொள்ளையடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட கொடுப்பாரு? அது எங்கேயோ வெளிநாட்டுக்கு போகும். வெளிநாட்டுக்கு போய் இங்கே வரும். இங்கே வந்த பிறகு யாருக்கோ சம்பளமாக போகும். அந்த சம்பளன்ற பேரில் அவன் அதை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பான், கேஷ். இப்படியெல்லாம் நிறைய ரொட்டேட் பண்ணுவாங்க பணத்தை. இந்த ஹவாலா, தங்கம் கடத்தல், இது எல்லாத்துக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் பங்கு உண்டு. தங்கம் கடத்தலில் பெரிய ரோல் பண்ணுறது கார்த்திக் சிதம்பரம். வெளியே தெரியாது. என் மேலே கேஸ் போட சொல்லுங்கள், அப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் எவன்லாம் சம்மந்தப்பட்ட ஆளுன்னு. தங்கம் கடத்தலுக்கும் கார்த்திக் சிதம்பரத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. காங்கிரஸுடைய ஃபண்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பதுக்கி வைக்கப்படுற ஃபண்டெல்லாம் இங்கே ரொட்டேட் பண்ணி கொடுக்கறது யார்? தமிழகத்தின் அந்த பொருளாதார மேதை சிதம்பரமும் சிதம்பரத்துடைய பையனும் தான். எந்த சேனலில்? தங்கம் கடத்தல், ஹவாலா. தான் ரியாலிட்டி. இதை வந்து நீங்கள் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அனுமானங்களின் அடிப்படையில் தான் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அனுமானங்களின் அடிப்படையில் தான் புரிஞ்சிக்க முடியும். இது இந்த மாதிரி நடக்குது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் தங்கம் அதிகம் கடத்தலாம்? ஏன் டெல்லியில் கடத்தலை? ஏன் பாம்பேயில் கடத்தலை? ஏன் கடத்தலை? இங்கே தான் போர்ட்டு நிறையா இருக்குங்கிறீங்களா? போர்ட்டு விட்டுருங்க, ஏர்போர்ட் மூலமாக ஏன் வருது? ஏன் தமிழ்நாட்டில் வருது? ஏன் தமிழக முஸ்லீம்களும் கேரளா முஸ்லீம்களும் இதில் அதிகமாக பங்கு பெறுறாங்க? ஏன் இந்த ஆட்டிடியூடு வந்து கர்நாடகா முஸ்லீம்களுக்கு இல்லை, ஆந்திரா முஸ்லீம்களுக்கு இல்லை, இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்க முஸ்லீம்களுக்கு இல்லை? அவன்லாம் இங்கே இருக்கிற பெரிய எண்ணிக்கை இல்லையா? தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் பர்சன்டேஜ் தெரியுமா உங்களுக்கு? கடந்த முறை 5.91% 2011 சென்சஸ் படி 5.91% தான். மினிஸ்கியூல் மைனாரிட்டி. இவன் மட்டும் எப்படி பண்ணுறான்? இந்தியாவிலேயே அதிகமான வசதிகளுடன் இருப்பது தமிழக முஸ்லீம்கள் தான். தெரியுமா உங்களுக்கு? வசதியோடு இருக்கிறது, அதிகமான வசதிகளோடு இருக்கிறது எப்படி முடியும்? யார் பண்ணுறா? என்ன கனெக்ஷனு? ஏது அவ்வளோ பணம்? உனக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி. நீங்கள் எந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா படிப்பறிவு குறைந்த சமுதாயங்களில் ஒன்று லிட்ரஸி முஸ்லீம்கள். உனக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு திடீர்னு? சரி, ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பின்னாடி கார்த்திக் சிதம்பரம் என்ற ஒரு பெயர் இருக்குது சார். பெரிய குண்டா தூக்கி போட்டு போறீங்க சார். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணதே தெரில. நான் சொல்கிறேனே, எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் இது சம்மந்தமாக பூர்வாங்க ஆய்வுகள்லாம் பண்ண பிறகு நான் இதை பேசுகிறேன். நான் ஏதோ சும்மா ஐ எம் நாட் மேக்கிங் எ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி ஆழ்ந்த புரிதலுடன் நான் பேசுகிறேன். இந்த செட்டப்பு எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இதில் முக்கிய புள்ளிகள் யார், இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு பேசுகிறேன். கார்த்திக் சிதம்பரத்துக்கு இதிலே பங்களிப்பு உண்டு. இதனுடைய கிங் பின் கார்த்திக் சிதம்பரம் தான்ன்றேன் நான். ஆனால் வெளியே தெரியாது. அதுக்கு வந்து எவிடன்ஸை பெருசாக யாரும் ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த கனெக்ஷன்ஸை வந்து கோடு போட்டு காட்ட முடியும். இப்படி தான் இருக்குது. அந்த கோடு வந்து டாட்டடாக இருக்கும், ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்காது. அந்த விக்சித் பாரத் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நல்லது மட்டுமே பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அதை நோக்கி, இந்த விக்சித் பாரத்தை நோக்கி இப்போ இந்தியா சென்று கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இயல்பாகவேங்க. நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் வறுமையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஒரு புள்ளி வரும் சொல்லுங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும். 10 ஆண்டுகளில் எவ்வளோ பெரிய சாதனை இது. சத்தம் போடாமல் இந்த சாதனையை செய்கிறார். என்னுடைய நண்பர் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்த சமீபத்தில், அவருக்கு கொஞ்சம் பொருளாதார அறிவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர் சொன்னார், அவர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். சார், டிபிடியுடைய சிங்கிள் லார்ஜஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் சார். இது வந்து இப்படி ஏமாத்துறாங்க அப்படி ஏமாத்துறாங்கலாம் சொல்கிறாங்க. வர்றவங்க வராமல் போகிறவங்க எல்லாருக்கும் பணம் தராங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை சார். அப்படி ஒரு வேளை அது உண்மையாக இருக்கிறதாவே வச்சுப்போம் சார். பணம் முதல்ல எப்படி போகுதுன்னா டிபிடியில் போகுது, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். முதல் விஷயம் யாரும் கை வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த பணத்தை மக்கள் ரொட்டேட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஆவரேஜ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி காம்பனண்ட்டு 18% இருக்குது. ஒரு 5 அல்லது 6 முறை இந்த பணம் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா அரசாங்கத்திற்கு அந்த பணம் திரும்ப சென்று போய் சேர்ந்து விடுகிறது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும்
எவ்வளோ பெரிய பணக்கார சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா, 5000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா, 10,000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா? ஆனால் இந்த பணம் சாதாரண ஏழை பாழைகளுக்கு சென்றடையும் போது பல முறை அது ரொட்டேட் ஆகுது. ஸோ அரசாங்கத்துக்கு அது பணம் அது வந்து திரும்ப போய் சேர்ந்துடுது. ஜிஎஸ்டின்ற அந்த காம்போனண்ட்டில் கொடுக்குற பணம். அதனால அரசாங்கத்துடைய நிதி வருவாய் கூடிக்கொண்டே போகிறது. மக்கள் வந்து இந்த ரொட்டேஷன் ப்ராசஸில் வந்து அவன் எலிவேட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கான். இந்த பியூட்டியை வந்து மோடி அவர்களை தவிர வேறு யார் இருந்தாலும் செஞ்சுருக்க முடியாது. ஒரு பக்கம் டிபிடி, இன்னொரு பக்கம் அவர் என்ஷூர் பண்ணுறாரு. சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு முறை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அது வந்து இந்த கேமராவில் எடுக்கிறாங்க, எத்தனை தலைகள் இருக்குன்றதை வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணோம். எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுதோ அந்த, அப்புறம் என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை நடந்திருக்கிறதான்றதை வந்து சேட்டலைட் மூலமாக இன்றைக்கி அசஸ் பண்ணுறாங்க. அது வந்து சின்ன சின்ன கொத்துற வேலையாக இருக்கலாம், காவாய் க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கலாம், இல்லை நீர்நிலைகளை மேம்படுத்துகிற வேலையாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்றைக்கி இது மூலமாக கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ வேலை சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. ஒரு வேலை இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் வேலையே நடக்காமல் பணம் போயிருக்கும், அதில் வந்து கமிஷன் போயிருக்கும். இது எல்லாத்தையும் நரேகாவை வந்து ஸ்க்ரீன்லைன் பண்ணது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான். ஓகே, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு நியூட்ரல் பர்சன் அது. அந்த வால்யூம் ஆஃப் டிபிடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 23 கோடி மக்களுக்கு வந்து பணம் போய் சேர்ந்துட்டுருக்கு இன்னைக்கு. ஸோ ஃபண்ட் ரொட்டேஷன்றது வந்து கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணுது. பணம் இருந்தால் மனிதன் எதையாவது வாங்குவான். எதையாவது வாங்கினா அரசாங்கத்துக்கு வரி வருவாய் கூடும். சிம்பிள் லாஜிக். அது 5 முறை ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா 90% வந்துடுது. 6வது முறை ரொட்டேட் ஆகும்போது அரசாங்கத்துக்கு லாபமே வந்து விடுகிறது. எதுவுமே இல்லாட்டா மக்கள் பரிசையில் உழன்று கொண்டிருப்பார்கள். இந்த நாடு வந்து முன்னேறாமல் போகும். இதை யோசிக்கணும் அப்படின்னா ஒரு பெருத்த பொருளாதார சிந்தனை, சமூக சிந்தனை, அரசியல் பார்வை, எதிர்காலம் குறித்த கற்பனை, இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். ஒரு காம்ப்ரிஹென்ஷன் 360 டிகிரி விஷன் இருக்கணும். அதுதான் இந்த விக்சித் பாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இந்த கிளாரிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தியிருந்தால் என்றோ பாரத நாடு உலகின் குருவாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து அஸ்டானிஷிங் ஸ்ட்ரென்த்து. உலக நாகரிகத்தின் உச்சம் தான் சனாதனம். நாகரிகத்தின் உச்சம். அதனால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு நம்மளால் பேச முடியுது. இது வந்து இந்த ஏற்றத்தாழ்வதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இந்த 200 ஆண்டுகள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டது. இப்போ இப்படி சொல்லுவோம், எஸ்சி, எம்பிசி, பிசி, ஃபார்வேர்டு, இந்த வார்த்தைகளை நம்ம கொடுத்தது யார்? வெள்ளக்காரன் தான். இந்த சமுதாயம் இப்படி பேசிகிட்டு இருந்துச்சா? நீ தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்த்தப்பட்டவன் பேசிகிட்டு இருந்துச்சா? சொன்னது யார்? ஒருத்தனை கிரிமினல் ட்ரைப்னு சொன்னது யார்? ஒருத்தனை டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொன்னது யார்? இவன் எதுலையுமே சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னது யார்? இந்த வார்த்தைகள் வந்து சில காலங்களில் வந்து மக்கள் மத்தியில் போய் உட்காந்துரும். ஒரு 2 ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா இதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதை சாமர்த்தியமாக பிரிட்டிஷ்கால் விதைத்தார்கள். அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் 2-3 பிராமண குடும்பங்கள் இருக்கும். அந்த பிராமண குடும்பங்களுக்கு தேவையான அத்தனையையும் மற்ற சமுதாயங்கள் பார்த்துக்கொள்ளும். அவனுக்கு நிலபுலன் இருக்காது, கோயிலில் இருப்பான், பாடம் நடத்துவான். நானே எடுத்துகிட்டு போயிருக்கேன், வாழைத்தார் எடுத்துகிட்டு போயிருக்கேன். கிராமத்தில் வாழைத்தார் எடுத்துகிட்டு போய் ஐயர் வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால் வரும்போது காலை கழுவிட்டு வா தம்பின்னு வாங்க. நோ ஹார்ம் இன் இட். இன்னைக்கு கோவிட் வந்த பிறகு தான் பிராமணன் சொன்னதெல்லாம் சரின்னு சுத்தமாக கை காலெலாம் அலம்பிட்டு உள்ளே வான்னு வாங்க. அன்றைக்குமே தப்பில்லை, தூக்கி குடின்னு வாங்க. என்ன தப்பு இருக்க முடியும்? சயின்ஸ் அது. உனக்கு சயின்ஸை வந்து சயின்ஸாக சொன்னால் அது வந்து ஏற்றத்தாழ்வுடைய அடையாளம்னு அதை மாற்றி சொல்ல வச்சது யார்? இங்கே இருக்கிற அந்த 380 ரிசர்ச் அமைப்புகள் இருக்கு இல்லையா, மிஷினரி ரிசர்ச் அமைப்புகள், அவங்க தான் இதை சொல்லிக் கொடுத்தது. மிஷினரிஸ் எல்லாம் யார்? திருட்டு பசங்க. 500 கோடி ரூபா இவங்ககிட்ட ரெக்கவர் பண்ணானுங்களாம். இந்த ஜீசஸ் கால் எங்கேருந்து வச்சு உனக்கு கணக்கில் காட்டப்பட 500 கோடி ரூபா ஏன் வச்சுருக்க? நீ எதுக்கு உனக்கு ப்ரைவேட் ஜெட்டு? ஏன் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறா? இதுதான் ஜீசஸை விழுந்து கும்பிட்றதில்ல. அது போய் பாருங்கள், ஒரு ராஜாங்கம் மாதிரி நடந்துகிட்ருக்கு. எத்தனை பில்டிங்ஸு டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின்றது இந்த பில்டிங் வாங்கிட்டாங்க. டிஐ பில்டிங், இது பீச் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்பயே 150 கோடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி 150 கோடி வாங்கினேன். எங்கேருந்து உனக்கு அவ்வளோ பணம்? யாருடைய பணம்? மக்கள் பணமா? இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்ததா? இல்லை ஏதோ ஒரு அரசியல்வாதியுடைய கருப்பு பணமா, ஊழல் பணமா? புரியுதா? இது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள். இந்த விஷியஸ் சர்க்கிள் வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை பாழைகளுக்கு எதுவுமே செல்லாமல் பார்த்துக்கொள்கிறது. இங்கே பரந்தூர் ஏர்போர்ட்டு கதையை எடுங்க. 11 ஏரிகள் அங்கே இருக்குது. பிரிம்மிங். இன்றைக்கி போகிறேன், ஒரு 22ஆம் தேதி நான் போகிறேன். காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பரந்தூர் போயிட்டு போகிறேன். நான் அந்த ஏரியா முழுக்க பசுமை தான் இருக்குது.
இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் அறுவடைக்கு பிறகு முழுக்க 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 பசுமை இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இடத்த வந்து நீ ஏர்போர்ட் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிற. என்ன பண்ணுற நீ? அங்கே ஏற்கனவே வந்து அந்த சுற்று வட்டாரங்களில் இருந்தக்கூடிய அந்த ஏர்போர்ட் ஏரியாவை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லாம் நிலப்பரலாம் வாங்கி வச்சுட்டேன். உன்னுடைய ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் பேரில் வாங்கி வச்சுட்டேன். அதனால் அந்த இடத்த டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏழை வயிற்றில் அடிக்கிறது இல்லையா? அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு வேளை அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துச்சுன்னா விலை குடிச்சுன்னா ஏழை பாழிகளுக்கு அந்த பணம் போய் சேரும்ல. 1 ஏக்கரோ 1/2 ஏக்கரோ 1/4 ஏக்கரோ வச்சுருக்கவனுக்கு ஒரு விலை வந்து இன்றைக்கி 25 லட்சம் 30 லட்சம் இருக்கிறதுலேருந்து 2 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு போய் சேரும்? ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அமங்க ஹெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அமங்க காமன் மேன் ஆகுது இல்லை? நீ அதை வந்து என்ன பண்ணுற? புரியுதா? திராவிடம் பண்ணுற துரோகம். உண்மையாகவே அது எங்கே வரணும்? சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி வைப்பீங்களா? தேவனஹள்ளி எங்கே இருக்குது? ஷம்ஷாபாத் எங்கே இருக்குது? நவி மும்பை எங்கே இருக்குது? நவி மும்பை ஏர்போர்ட் பன்வேல் எல்லாமே 40 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்குது. நீ ஏன் 70 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வைக்கிற? ஏன்னா அந்த இடத்துலலாம் சீப்பாக நிலம் கிடைக்கும் போது நீ ஏற்கனவே வாங்கி வச்சுட்ட தயாராக. ஏர்போர்ட் ஏரியா விட்டா அதுக்கப்புறம் இருக்கிற நிலங்கள்லாம் வந்து வாங்கி வச்சுட்டேன். இங்கே இருக்கிற ஏழைகளை வந்து அடித்து பிடுங்கி நிலத்தை வாங்கிட்டேன்னா அரசாங்கத்துக்கு எடுத்துட்டின்னா நீ லோ காஸ்ட்டில் வாங்கி இருக்கிறதெல்லாம் டெவலப் ஆகிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுற. சென்னை, பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், பன்னூர், பரந்தூர் இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் இது ரூட்டை. ஓகே. பன்னூரில் தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஏரி குளம் குட்டைகளுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவான பகுதி. விவசாயம் பெரிதாக இல்லாத பகுதி. 40-45 கிலோமீட்டரில் இருக்கும் பகுதி பன்னூர். நீங்கள் அங்கே ஏர்போர்ட்டு கொண்டு வருவீங்களா? இல்லை ஒரு 30-40 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதியுடன் 3 போகம் பயிர் வளரக்கூடிய பகுதியாக பரந்தூரில் கொண்டு வருவீங்களா? கிட்ட கொண்டு வருவீங்களா தூரம் கொண்டு வருவீங்களா? முதல் கேள்வி கிட்ட தான் சார். முதல் கேள்வி கிட்ட. ரெண்டாவது, தரிசாக இருக்கக்கூடிய நிலத்தில் கொண்டு வருவீங்களா? விளைநிலமாக இருக்கிற இடத்துல கொண்டு வருவீங்களா? தரிசு நிலத்தில் தான். வேகமாக போய் சேரக்கூடிய இடத்துல கொண்டு வருவீங்களா? நேரமாகக்கூடிய இடத்துல கொண்டு வருவீங்களா? வேகமாக போய் சேரக்கூடிய. சீப்பாக கிடைக்கிற இடத்துல கொண்டு வருவீங்களா? விலை அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு வருவீங்களா? சீப்பாக இருக்கிற இடத்துல. எந்த பேரமீட்டருமே செட் ஆகாத பரந்தூரில் ஏன் கொண்டு வர நீ? நீங்கள் சொன்ன ரீசன் தான் ரீசன். இப்படி மக்களுடைய வயிற்றில் அடித்து பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் திராவிடங்களுக்கு அவங்களுடைய டிஎன்ஏலே இருக்குது. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம், மக்களை ஏமாற்றி தான் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம். இது ஒரு மனோவியாதி. ஆக்சுவலாக இந்த பணத்தை சேர்த்துக்கிறது. இந்த முதலமைச்சர்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டாலின், அன்றைக்கி பேசுகிறாரு, இந்த கை இப்படி ஆடுது, டப்பா 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 ஆடுது. ஆனால் பேசக்கூட முடியல, உடம்பு முடியல. ஆனால் பையனும் மருமகனும் 30,000 கோடிகள் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு உங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு. அவரை தைரியமாக நீக்கிறதுக்கு கூட உனக்கு முடியல. ஏன்னா உன்னுடைய ஃபினான்ஸ் கண்ட்ரோல்லாம் எங்கெல்லாம் நீ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது இருந்தாலும் ஏன்னா உனக்கு அட்வைசராக வந்தான் ஒரு காலத்தில். அதனால தான் அவனை கொண்டு வந்து நீங்கள் நிதியமைச்சராக. இவன் யாருன்னு பார்த்தா அந்த பிடி ராஜன்னு ஜீசஸ் காலேஜில் படித்தார ஒரு ஆள், அவருடைய பேரன். எப்படி வருது பாருங்கள் அந்த கனெக்டிவிட்டி. வாழையடி வாழையா, திருட்டு பசங்கள்லாம் அப்படியே ஒரு வாழையடி வாழையாக வரும். தெரியாதனமாக ஒரு உண்மையை சொல்லிட்டான் யார்கிட்டயோ. அது யாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது வெளியே வந்துருச்சு. திராவிடம் ஒழிக்கப்பட்டால் மட்டுமே தமிழன் தலை நிமிர முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.